பெண்கள் கிட்ட இருக்க மிகப்பெரிய குறை என்ன தெரியுங்களா? நம்ம வெளிப்படையா வாயை திறந்து எனக்கு இதுதான் வேணும்னு நேரடியா கேட்கவே மாட்டோம். நான் நினைச்சுப்பேன். நான் நினைக்கிறது என் வீட்டுக்காரருக்கு புரியணும். அவர் புரிஞ்சு நான் நினைக்கிறத அவர் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணமாவே நான் பார்க்குறேன். நம்ம எப்படி நினைக்கிறது அவருக்கு தெரியும். அவர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, அப்ப நீ இவ்வளோ நாள் என் கூட வாழ்ந்து என்னை நீ சரியா கூட புரிஞ்சுக்கல. இவ்வளோ நாள் நான் சொல்லியும் எனக்கு என்ன தேவைன்னு தெரியல. ஓகே. இப்போ ஆனா அவர் எப்படி பார்ப்பாருன்னா, என் தங்கச்சி தானே, அவளுக்கு எடுத்து அதே மாதிரி புடவை உனக்கும் எடுக்கலாம் இல்லையா, நீயும் ஒய்ஃப் தானே, நீயும் என் குடும்பம் அவளும் என் குடும்பம் தான் அப்படின்னு. ஆனா அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, உன் தங்கச்சி முன்னாடி என்னை நீ விட்டு கொடுத்துடக்கூடாது, உன் ஹஸ்பண்ட் உன்னோட அப்பா கூட என்னை விட்டு கொடுத்துடக்கூடாது, உன் அம்மா முன்னாடி என்னை நீ விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கல்ல. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா அவர் கண்டிப்பாக விட்டு கொடுக்க முடியாது, ஒரு பக்கம் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாரு. ஆனால் அவர் எமோஷனலாக அந்த பேரண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆயிருப்பாரு. நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்பா அம்மா கூட நம்மளுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும்ல, இதே கனெக்ட் அவருக்கு அவங்க அப்பா அம்மா கூட இருக்கணும்ல, இருந்தால் தானே அது ஒரு உறவு. ஆனால் அந்த கனெக்டே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். நம்ம எப்படி, ஏன்னா நம்ம சில சமயம் பொண்ணுங்க சொல்லுவாங்க, நான் எங்கள் அம்மாவை என் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் மேடம், என் ஹஸ்பண்ட் கேட்குறாரு உங்கள் அம்மாவால் தான் வீட்டில் பிரச்சனைன்னு, என் அம்மாவை என் வீட்டுக்கே நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். உங்கள் அம்மாவுக்கு வேற ஒரு வீடு இருக்குது, அவங்க அந்த வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க இங்கே நீங்கள் வர வேணான்னு சொன்னால் உங்களுக்கு வேலை இருக்கும், அவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே அப்படி கிடையாது. இவர் என் வீட்டுக்கே நீ வராத அப்படின்னு அவர் சொல்ல முடியாது, வீட்டுக்குள்ளாரியே அவங்க இருப்பாங்க எப்போவுமே, அவரை வரவே கூடாது. இப்போ நான் எப்படி என் அம்மாவை நிறுத்திட்டனோ அதே மாதிரி நீயும் உன் அம்மாவை நிறுத்திடணும். இங்கே நம்ம அதை பார்க்க மாட்டோம். என் அம்மா சொல்லி கொடுக்கறதுனால இந்த பிரச்சனை வருதுன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாருங்கிறதுனால அம்மாவை நிறுத்தினேன். இங்கே அவங்க அம்மா சொல்லி கொடுக்கறதுனால இவருக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா தான் அவங்க அம்மாவை நிறுத்தணும். பட் நிறைய இடங்கள்ல நம்ம எப்படின்னா போட்டி போடுறோம். நீ சொன்னல எங்கள் அம்மா வர வேணான்னு, அப்போ உங்கள் அம்மா வரக்கூடாது. என் தங்கச்சியை பேசக்கூடாதுன்னு சொன்னல, அப்போ உன் தங்கச்சி பேசக்கூடாது. இந்த போட்டிகள் தான் மிகப்பெரிய காரணமாக பார்க்க முடியும். நிறைய டைவர்ஸ் வழக்குகளில் எடுத்து நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னா, அவங்க முதல் சண்டையை காப்பியில் சக்கரை போட்டதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, கல்யாணத்துக்கு என்னை முறைப்படி கூப்பிடலைன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்த கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னை உள்ளார வான்னு கூப்பிடலைன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கேருந்து ஆரம்பித்து தான் கோர்ட்டு வரைக்கும் நின்று இருப்பாங்க.